ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், அதாவது தேர்தல் கால செய்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான செய்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப முக்கியமானது. ரகுமான் கான் இடி மின்னல் மழையா? எம்ஜிஆர் ஆட்சி, சட்டசபையில இடி மின்னல் மழை, இது மூணையும் இந்த மூணு தாக்கத்தையும் ஏற்படுத்தினது துரைமுருகன் அவர்கள், ரகுமான் கான் அவர்கள், சுப்பு, மூணு பேர் அவர்கள். ரகுமான் கான் அவர்களை பற்றி இப்ப சமீபத்தில் சிக்ஸ் சென்ஸ் பதிப்பம் கூட அவருடைய உரைகளை தொகுத்து ஒரு புத்தகம் போட்டாங்க. ரகுமான் கான் மீண்டும் பேசப்படுவதற்கு காரணம் அவருடைய மகன் ராயபுரத்துல நிற்கிறார். அவருடைய மகன் நிற்பது ஒரு தேர்தல் செய்தி. அதை தாண்டி நான் ரகுமான் கான் அப்படிங்கிற அந்த ஆளுமை யார்? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையானோர் மறந்துருப்பாங்க, பலருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு பலருக்கு எதுவே விஜய் தான் தெரியுது. விஜயை மட்டும் தெரிஞ்ச ஜென்சி கிட்ஸுக்கு ரகுமான் கானை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம போன்றவர்கள் இருக்கிறோம். நம்மளும் சொல்லணும்ல, எதையும் சொல்லாம விட்டாம விஜய், அடுத்து சிவகார்த்தியன், அடுத்து யோகி பாபுன்னு தான் போயிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ரகுமான் கான்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, உரைனா என்ன, மத்திய அரசு, எம்ஜிஆர், கலைஞர், சண்டைனா என்ன, ஏதாவது அவனை சொல்லி தரணும்ல. ஒரு 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 சட்டமன்றத்துல பேசின உரையே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு அரசையே ஆட்டு வைக்கிற அளவுக்கு இருந்ததா ஒரு உரை? அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா என்ன? அந்த உரையினுடைய சாராம்சம் என்ன? எப்படி இருந்தது? யார் இந்த ரகுமான் கான்? ரகுமான் கான் அவர்களை பொறுத்தவரைக்கும் தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவர். தென் மாவட்டம் தான். ஆமா, அவரு சட்டக்கல்லூரியில் படிப்பதற்காக சென்னை சட்டக்கல்லூரிக்கு வர்றாரு. அவருடைய கிளாஸ்மேட் யாரு அப்படின்னா துரைமுருகன், சுப்பு, ரகுமான் கான், முரசொலி செல்வம். இவங்க எல்லாம் சட்டக்கல்லூரியில் மாணவராக இருக்கப்போ சின்ன வயசுல நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ள நபர். இலக்கியம், பேச்சு, எழுத்து, திராவிட இயக்க சிந்தனை, திராவிட இயக்க பற்று, கலைஞர் மீது மிகப்பெரிய ஒரு பாசம், பற்று, கலைஞருடைய அந்த பேச்சு கேட்டு அன்னைக்கு இருந்த கூட்டத்தில் அவர் ஒரு இளைஞர் இருக்கார். அப்ப செல்வம் அவர்கள் மூலியமாக கலைஞரோடு அப்படி நெருக்கமாகறாரு. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, நல்ல ஒரு ஆளுமை மிக்க நபரா இருக்காரு, நல்ல பேச்சாற்றல் உள்ள நபரா இருக்காரு, நம்ம கட்சிக்கு பயன்படுத்திக்கலாம்னு தொடர்ந்து வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை இணைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, கலைஞர் காலத்துல தான் இணைகிறாரு. கலைஞர் காலத்துல, அண்ணா காலத்துல இல்ல, அண்ணா காலம். அப்ப 70க்கு பிறகுதான். ஆமா, முதல் தேர்தலில் வெற்றி 77 தான் ஜெயிக்கிறார். 77ல இன்னைக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி 2 தொகுதியா இருக்கு. அப்ப சேப்பாக்கம் தொகுதி தனி தொகுதியா இருக்கு. 77ல முதல் முறையாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு போறப்ப அவர் சேப்பாக்கம், எம்ஜிஆர் அன்னைக்கு மிக பிரமாண்டமாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனா எதிர்கட்சி வரிசையில முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவனை என்ன பண்றாருன்னா, எம்ஜிஆரை கேள்வியலால் துளைத்தெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இடி முழக்கம் ரகுமான் கான் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. அவங்க நிறைய செல்ல பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இடி மின்னல் மலை, அதாவது 3 பேர், ரகுமான் கான், சுப்பு, துரைமுருகன், இந்த 3 பேரையும் என்ன பண்றாங்கன்னா இடி மின்னல் மலை மாதிரி சட்டமன்றத்துல பேசுவாங்க. சட்டமன்ற கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவர் 3 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். சேப்பாக்கம் தொகுதியில் 77ல இருந்து எம்ஜிஆர் மறைவுக்கு வரைக்கும் அந்த 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதும் எம்ஜிஆர் உச்சத்துல இருக்கிறார், தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறார். ஆனா 15 வருஷம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. எம்ஜிஆருக்கும் அதிமுக அரசாங்கத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிறார். அப்ப இளைஞர். இல்ல என்னன்னா, கூடுதல் தகவல் என்னன்னா, இவங்க எல்லாம் ரகுமான் கான், துரைமுருகன், சுப்பு எல்லாமே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பக்கத்து எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அவர் ரகுமான் கான், துரைமுருகன் கூட அவர் அந்த இடிமுழக்கம் புத்தகத்துல வாழ்த்துறை சொல்றபடி இருக்கிறார். நானும் அவரும் பக்கத்து வீட்டு கிடையாது, ஒரே உறவுக்காரன் மாதிரி 25 வருஷம் ஒரே பக்கத்து. வேலூர், அவரு தேனி. ஆமா, 2 பேரும் சட்டமன்ற விடுதிகள்ல குடும்பமாவே 25 வருஷம் இருந்திருக்காங்க. ரகுமான் கான் குடும்பமும் துரைமுருகன் குடும்பம் அந்த அளவுக்கு இருக்கிறாரு. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறாரு. எவ்வளவோ அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து கடுமையாக அதிமுகவுக்கு ஒரு சவாலாக இருந்த ஒரு நபர். அதற்கு பிறகு 89ல சிறுசேமிப்புத்துறை துணைவர் இருக்காரு. அப்புறம் 96ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ராமநாதபுரத்துல அவருக்கு சீட் கொடுக்கப்படுது. ராமநாதபுரத்துல ஜெயிச்சு அமைச்சராகிறார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகிறார். அப்புறம் நாஞ்சில் மனோகரன் ராமநாதபுரத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஆமா, 96ல ராமநாதபுரம் 2-3 முறை தொடர்ந்து சேப்பாக்கம். அது எம்ஜிஆர் பீரியட் ஃபுல்லா சேப்பாக்கம். ஆமா, அதுக்கு பிறகு ஒரு முறை பூங்கா நகர்ல நின்னார். பூங்கா நகர் தொகுதி இப்ப இல்ல. பூங்கா நகர்ல ஒரு முறை நின்னார், ஒரு முறை நின்று ஜெயிச்சா, ஒரு முறை நின்று தோத்து போயிட்டார் பூங்கா நகர்ல. அப்புறம் ஒரு முறை 96ல ராமநாதபுரத்தில் நிக்கிறார். ராமநாதபுரத்தில் நின்று ஜெயிச்சுதான் டிஆர் ஒரு முறை ஜெயிச்சார். அப்புறம் காங்கிரஸ்ல ஒரு முறை ஜெயிச்சாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ்ல. அப்புறம் 96ல ராமநாதபுரத்துல கொடுக்கறது, ராமநாதபுரத்துல ஜெயிக்கிறாரு, அமைச்சராகிறார். முதல் முறையாக அமைச்சராகிறாரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்காரு. இப்ப நாஞ்சில் மனோகரன் இடையில இறந்து போன பிறகு அவருடைய வருவாய்த்துறையும் சேர்த்து கவனிக்கிறார். 96-2001 தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக
சிறப்பா செயல்படுறாரு. ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல்வாதி, நேர்மையான ஒரு அமைச்சராக கொடுத்த பணிகளை சிறப்பா செய்தாரு. அதற்கு பிறகு அப்படியே அடுத்தடுத்த காலங்கள்ல கட்சியின் உயர்மட்ட பொறுப்புல இருந்தாலும் கூட கொரோனா டைம் 2021 காலகட்டங்களில் உடல்நிலை சரியில்லாம இறந்து போனார். அவருடைய இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு யாரை கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. அப்பதான் அவருக்கு 2 பசங்க, ஒருத்தர் சுபேர் கான், இன்னொரு ரியாஸ் கான் அப்படின்னு 2 பசங்க. சுபேர் கான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர், ஆர்த்தோ சர்ஜன், ராயப்பேட்டையில ஒரு மருத்துவமனை வச்சிருக்காரு. ரொம்ப பிரபலமான மருத்துவர். அவரை வந்து கொண்டு வரணும் அரசியலுக்கு நினைக்கிறாங்க. திமுக உள்ள கொண்டு வராங்க. மருத்துவ அணி மாநில இணை செயலரா அவருக்கு பதவி கொடுக்குறாங்க. அவர் கொடுத்த காலம் வந்து கடுமையான கொரோனா காலகட்டம். அப்ப வந்து அவர் திமுக ஆட்சியிலையும் இல்லை. 2021 அவருக்கு சீட் கொடுக்கறதாக பேசப்பட்டது. அவர் சில காரணங்களால கொடுக்கப்படல. அவர் அந்த பதவிக்கு வந்த பிறகு கொரோனா உச்சத்தில் இருந்தப்ப நிறைய பேஷண்ட்டை வந்து காப்பாற்றிருக்காரு. அவருடைய மருத்துவமனையில் வச்சு நிறைய சேவைகள் உதவிகள்லாம் பண்ணாரு. ஒரு நிறைய கேம்ப் போட்டார், மெடிக்கல் கேம்ப். இந்த கை கழுவுற சானிடைசர்ஸ், மாஸ்க், அது கொரோனா காலத்துல அவர் ஆஸ்பத்திரியில பல பேரை காப்பாற்றிருக்காரு. இலவசமா நிறைய சிகிச்சைகள் கொடுத்து நூற்றுக்கணக்கான பெட்டு போட்டு இந்த ஆக்சிஜன் பெட் எல்லாம் போட்டு நிறைய பண்ணார். நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி கேம்ப் போட்டு அங்கங்க கேம்ப் போட்டு பொதுமக்களுக்கு ஃப்ரீயாவே வந்து சானிடைசர், மாஸ்க் அதெல்லாம் கொடுத்து கேம்ப் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளராக திமுக போடுறாங்க. அந்த பதவியில் இருக்கிறாரு. இப்ப அவர் தான் ராயபுரம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போடப்பட்டிருக்கு. ஜெயக்குமார் முடிசூடா மன்னனாக இருந்தேன் அப்படின்னு தோத்துட்டாரு. தோத்துட்டு பிஜேபியை பார்த்து உங்களாலதான் தோத்தேன் அப்படின்றாரு. 2001 இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஜெயக்குமார் வந்து 2021 தோல்வி தருகிறார். பிஜேபி காரணம் அவர் கோபனா சொல்றாரு. அங்க ஒரு 40,000 வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் இருக்கு. சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள், நாடார் வாக்குகள், மீனவர் வாக்குகள் இதெல்லாம் கலந்துட்டு கூடியது. மேஜரா நாடார் வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் தான் மெயினான ஒரு ஃபோர்ஸா இருக்கு. அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, அதுல பாதி கிறிஸ்தவ நாடார்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த நான் வந்து இந்த ஏரியாவில் முடிச்சூடா மன்னனா இருந்தேன், வெற்றி வேட்பாளரா இருந்தேன், இந்த பிஜேபி கூட கொண்டு போய் காலி பண்ணிவிட்டீங்களா அவர் ஓப்பனாவே பேசினார். இப்ப அவர் தான் திருப்பி வேட்பாளரை போட்டிருக்காங்க. இப்ப வந்து விஜய் தாமன் ஒரு டிவி ராஜ்யசபா மாதிரி போயிருவாரு, இவங்க பிஜேபியோட போயிருவாரு. திமுகவுக்கு வர போறாருங்கிற செய்தியும் அடிபட்டுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அங்க இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி விரும்பாத நபரா இருக்கார். திமுக கூட்டணிக்கு வருவாருன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வர முடியாத ஒரு சூழல் ஆனதுனால இப்ப அவர் வந்து வேட்பாளராக வழி இல்லாம அங்க நிக்கிறாரு. எதிர்த்து இவர் நிக்கிறார், களத்துல இருக்கிறார். இப்ப சுபேர் கான், டாக்டர் சுபேர் கான் வந்திருக்காரு. ரொம்ப ஒரு அவருடைய பிரச்சார வழிபடி ரொம்ப எளிமையா இருக்கு. போறாரு, ஒரு இளைஞரா இருக்காரு, படித்தவரா இருக்காரு. அவர் இப்ப மக்களை சந்திக்கிறப்ப நான் டாக்டர் சுபேர் பேசுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், இந்த பகுதியில் வேணுங்கிற உதவிகளை செய்வேன். ரொம்ப கேஷுவலா ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதிகள் இல்லாம ரொம்ப கேஷுவலா மக்களை போய் கரெக்ட் பண்றாரு. திடீர்னு அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு வீட்டுக்கு போறாரு, யாருக்கும் உடம்பு சரியில்லை, உடனே அங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. நான் இந்த ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் போட போறேன், நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க போறேங்கிறது ஒரு மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு இருக்கு. நிறைய அந்த கதை சொன்னேன். கொரோனா காலத்தில் நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸ் மைண்ட் உள்ள ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் தான் வேட்பாளர். இந்த பக்கம் ஜெயக்குமார், அந்த பக்கம் விஜய் தாமன் ஒருத்தர் டிவி கேள்விப்பட்டிருக்காங்க போல, இவர் சுபேர் கான் 3 பேர் போட்டிருக்காங்க. இவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்குங்கிறார். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட அவர் சொன்னார், அந்த ராயபுரத்தை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்னைக்கு தற்செயல் அவரா சொன்னார், நல்ல கேண்டிடேட்டுங்க அவருக்கு நல்ல நேம் இருக்கு, நிறைய அவருடைய பிரச்சார யுக்தி வந்து ரொம்ப எளிமையா இருக்கு, அவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப ஈஸியான வெற்றியா இருக்கு, நல்ல கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அது வெற்றி வாய்ப்புகள் அவர் பிரகாசமா தான் இருக்கு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இதான் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஏன் நம்ம இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, ஒரு பாரம்பரிய ஒரு திமுக குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். இப்ப நிறைய பேர் வாரிசு தான் வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வாரிசு என்னவா இருக்கிறான்னு பாக்கணும்ல. அதாவது கொள்கை ரீதியான வாரிசுகள் வேறு, பிறப்பு ரீதியான வாரிசுகள். பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசுகள் யாரு? ஜி.கே. வாசன், அன்புமணி, எத்தனையோ சொல்லலாம். ஏன் நம்ம அமித்ஷா பையன் ஜே தீபான்னு ஒரு அம்மா வந்துச்சு. அது மாதிரி பிறப்பின் அடிப்படையில் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள். இப்ப அவங்க அமைப்பு யாரோட கூட்டணி தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அமைப்பு எங்க போய் தேடுறது? அவங்க ஹஸ்பண்டோட கட்சி யாரோட கூட்டணி? அவங்க ஹஸ்பண்ட் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, கட்சி ஆரம்பிச்சு அவங்க வீட்டு ஒரு ஓட்டுநர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் வந்து பிறப்பின் அடிப்படையில் வாரிசு. இவங்க எல்லாம் கொள்கையின் அடிப்படையில் வாரிசு. இந்த குழந்தை, இவர் டாக்டர் சுபேர் கான் எல்லாம் குழந்தையா இருக்கிறப்பே திராவிட இயக்க சித்தாந்தம், திராவிட இயக்க வரலாறு, பெரியார், அம்பேத்கர், அண்ணன் அந்த கேட்டு வளர்ந்த குழந்தைங்க. இன்னைக்கு அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. ஜெயிக்கிறான் அந்த கட்சிக்கு போயிடறான், இந்த கட்சியில ஜெயிக்கிறான் அந்த கட்சிக்கு போயிடறான். பக்கத்து மாநிலம் நடக்குது, பாண்டிச்சேரியில மொத்தமா மாறிடுறாங்க. முதல் நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏ என்று அழைக்கப்பட்டவர்கள் நாளை காலைல பிஜேபி எம்எல்ஏன்னு போயிடுறான். அப்படி டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கூட கூச்சி நாச்சம் இல்லாம. அப்ப இந்த பாரம்பரியம்,
இந்த கொள்கை பிடிப்பு இருக்கிற ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான உரிமையை கொடுக்குறது, அதற்கான பதவிகளை கொடுக்குறது சரியான வழிமுறை நான் சொல்றேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சருடைய பையங்கிறத தாண்டி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எங்க எப்படி இருக்கு? இன்னைக்கு சனாதனத்தை எது பேசினாரு, என் தலையை எடுத்தாலும் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னார்ல, பயப்படல, இறங்கி கொடுக்கல. அப்ப கொள்கையின் அடிப்படையில் வரக்கூடிய வாரிசுகள் வாரிசுங்கிறதுக்காக மட்டும் வாய்ப்பு கொடுத்துடல. இன்னைக்கு அது தேவையாக இருக்கு. கொள்கையின் அடிப்படையில் ஒரு 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 கூட்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரு சிறப்பா செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கட்சிக்கும் பெரிய நம்பி இருக்கு. ஜெயிச்சா கண்டிப்பாக அமைச்சரவையில் அவர் இடம் பெறுவாங்கிற மாதிரி அமைச்சராக வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, சுபேர் கான் அந்த ரகுமான் கான் பையன் அந்த லீக் இல்ல, அவர் வந்து எம்ஜிஆரை எதிர்த்து எந்தவித சமரசமும் பண்ணல. அன்னைக்கு எம்ஜிஆரோட சமரசமாய் கை குலுக்கி போயிருந்தா அன்னைக்கு அமைச்சராயிருப்பார், வேணுங்கிறத செஞ்சிருப்பாரு. காசுப்பு கூட இடையில ஒரு முறை போயிட்டாரு. இந்த 3 பேர் இடிமனை அடிக்கடி மாறி போயிட்டாரு. ஒரு முறை போயிட்டாரு, அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாருங்கிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்துட்டு அந்த மாதிரி பேச போயிட்டாரு. இவங்க 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு, கம்யூனிஸ்டுக்கு போயிட்டு வந்தாரு, அதிமுக போயிட்டு வந்தாரு, போயிட்டு கடையில உடல் எல்லாம் சரியில்லாமலாம் போச்சு. ஆனா இவங்க வந்து ரொம்ப திராவிட இயக்கப்பற்று கலைஞர் மீது உள்ள ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கள்ல ஒருத்தவங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவரும் அதை சிறப்பா செய்யறாரு. ஓகே. ஆனா ஜெயக்குமாருடைய தொடர்ச்சியா வெற்றி பெற்ற ஒரு அதிமுகவுடைய லீகசிங்கிற அந்த தொகுதிக்கு இது இருக்குமா? இல்ல மீனவர் ஓட்டு இல்ல. இன்னைக்கு பாஜக உடைய கூட்டணிங்கிறது அந்த தமிழ்நாடு முழுவதுமே அது எதிரொலிக்குது. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்குதுங்கிறத நம்ம பட்டியல் போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய சொல்றோம். அதை தமிழ்நாட்டு மக்கள் அதை யாரும் விரும்பல. ஜெயக்குமார் என்கிற ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு இமேஜ் இருந்தா கூட சமீபமா அவருடைய பெர்சனல் இஷ்யூ எல்லாம் பார்த்தோம்ல, அது ஒரு பெரிய அவருக்கு செட்பேக் ஆகிப்போச்சு. அது ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணி. இன்னைக்கு காலையில ஒரு இடத்துல பாக்குறேன், அதிமுக வேட்பாளர் ஓட்டு கேட்டு போறாரு. அதுல 90% பாஜக வேட்பாளர் ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. காலையில பார்த்தாலே ஓட்டு போட மாட்டாங்கல்ல. இன்னைக்கு காலை அவன் தான் கூட நிக்கிறாங்க. நீ எல்லாம் வந்து அதிமுகவா? பார்த்தாலே தெரியுது அதிமுக கிடையாது. பாஜக ஆட்களை வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு ஜெயக்குமார் வந்து ஓட்டு கேட்டு போறப்ப யாரை கூட்டு போறாரு? ராயபுரம் தொகுதியில ஒரு கிறிஸ்தவ ஏரியாவிலையும் ஒரு இஸ்லாமிய ஏரியாவிலையும் ஒரு மீனவர் ஏரியாவிலையும் பாஜக கூட்டு போய் ஓட்டு கேட்பீங்களா? இதுவே ஒரு பெரிய செட்பேக். நீங்க தனியார் இருந்தா மீனவர்கள் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? எப்படி போடுவாங்க? இன்னைக்கு மீனவர் நல்லா நின்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கு டீசல் கட்டுப்பாடு இருக்கு. நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? மாநில அரசாவது 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் 10,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க மீன்பிடி தடை காலத்துல. இந்த தேர்தல் கொடுத்துருவாங்க 8,000 ரூபாய் கொடுக்க போறோம், மாத்தி கொடுக்க போறோம்ன்றாங்க. இந்த மீனவருக்கான தடை காலத்தில் நிவாரணம் கொடுக்குறதே கலைஞருடைய கொண்டு வந்திருந்தாங்க. கலைஞர் தான் பண்ணியிருக்காரு. ஆனா எப்பயுமே மீனவர்கள் ஓட்டுங்கிறது அதிமுக ஃபேவரா அது மீனவ நண்பன் காலத்துல இருந்து ஓடிட்டுன்னு வச்சுங்க. ஆனா கலைஞர் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கப்ப அந்த மக்களும் யோசிப்பாங்க. தமிழ்நாட்டுல நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரிங்க, பாஜகங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது அந்த பகுதியில் உள்ள நாடார் சமுதாயமும் பிஜேபி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மாடார் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சிறு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சின்ன ஃபேக்டரிஸ் இருக்கு. ஸ்டீல் ஃபேக்டரி. காசிமேட்ல அங்கதான் வருமா? ஆமா, காசிமேட் அதை உள்ள வரும்னு நினைக்கிறேன். தண்டையார்பேட்டை. ஆமா, தண்டையார்பேட்டை அந்த ரோட்லாம் வரும். சின்ன நிறுவனங்கள் இருக்கு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. ஜிஎஸ்டின்னு ஒண்ணு போட்டு எத்தனை நிறுவனங்கள் மூடி போயிருக்கு. இப்ப நீங்க வந்து ஜெயக்குமார் நாளைக்கு ஜெயிக்கிறாரா, ஜெயக்குமார் போய் என்ன செஞ்சிட போறாரு? அந்த பகுதியில ஒரு தொழிற்சாலையில ஒரு பிரச்சனை, ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனை, கூட்டணியில் இருக்காரு, ஏதாவது செஞ்சிருவாரா? யார் வந்து நிற்பா? யார் குரல் கொடுப்பா? இப்ப அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. தொழில்துறை இன்னைக்கு கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு இருக்கு மத்திய அரசினுடைய தவறான தொழில் கொள்கையினால. இப்ப அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அனுபவப்பட்டவங்க தான் தெரியும், அங்க போய் பாக்குறவங்க தான். அதனால வந்து பாஜகங்கிற ஒரு விஷயத்தை அவங்க என்னைக்குமே தமிழ்நாடு வந்து ஏத்துக்கிறாரு, அனுமதிக்கவும் செய்யாது. ஜெயக்குமார் வந்து மீண்டும் ஒரு தொழில் வங்கி போய்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதி தான். பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது. ஒரு அரசியல், சமூக, பொருளாதார காரணிகளுடன் ஏன் வாக்களிக்கணும், ஏன் வாக்களிக்க கூடாதுங்கிற 2 வித கோணத்துல இருந்தும் ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க.